உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ் சார். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்மா. ஜெய் குருதேவ். மோஸ்ட் வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கிறது. We are class apart. We are class apart. We are great. We are really great. எல்லாம் தட்டிக்கோங்க, பாராட்டிக்கோங்க. Appreciate yourself. Happily do it with the self-confidence and self-esteem. We are different. We are different kind. பணத்தாலேயோ இல்லாட்டி வேற எதுலயோ வரவே வர உங்களுக்குள்ள ஒன்று சொல்லணும். எஸ் ஐ ஆம். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் பொய்த்தல் அறிவு. திருவள்ளுவர் வழி அடிச்சத வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் யூ கம் வித் யுவர் டெஸ்டினி. நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இதுதான் ஹால், இதுதான் கிச்சன், இதுதான் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம், இது ஸ்டோர் ரூம் போட்டுட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா your individuality blossoms when you are 13 or 14 years old, when all the endocrine glands blossom, giving you the individuality to establish I am so and so, I am so and so, so. அப்போ அடடாடா இங்க பெட்ரூம் இருந்தா நல்லா இருக்குமே, இங்க பூஜை ரூம் இருந்தா நல்லா இருக்குமே, இங்கே கிச்சன் இருந்தா நல்லா இருக்குமேட்டு யூ ஸ்டார்ட் டூயிங் வித் தி ராகா ஃப்ரீ வில். அங்கதான் ப்ராப்ளமே வர்றது. மாஸ்டர் பிளான் போட்டு கையெழுத்து போட்டு வந்தாச்சு, இங்க வந்து பிளானை மாத்தணும்னு நினைக்கிறது அவஸ்தையே வருது. மாற்றவே முடியாது. இதுதான் யூ ஹேவ் சோசன் யுவர் பேரண்ட்ஸ், யூ ஹேவ் சோசன் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த், யூ ஹேவ் சோசன் யுவர் டேட் ஆஃப் டெத், and you have chosen the sequence of experiences that you will be undergoing to resolve and dissolve the prarabdha karma. Kala, niyati, kala, vidya, raga. Only fine. Good. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ சுதர்ஷன கிரியா வந்தோமோ மாற்ற முடியாதது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் விதியையும் மாற்ற முடியும். We can dissolve the karma. கீழே விழுந்து கைய காலை உடைச்சிக்கிறது, கீழே விழுவோம், ஒரு சின்ன சிராய் போட போகும். The difference is very great, very great. Pain இருக்கும், but it will not be excruciating. You will have that, but you will go beyond that experience, being grateful for the Guruji for having saved you. Guruji gives a cover promise. I may give you the experience of fall, but I will never let you fall. Masters சும்மா வாய விட மாட்டாங்க. Only when they are convinced, when they are capable, they will give the commitment of the promise. அது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவேத்திக்கோங்க. கம் வாட்மே, எப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில வந்தாலும் have the true approach. எனக்கு தெரியாத ஒரு கை பின்னாடி பாதுகாத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த அனுபவத்தின் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? வாட் இஸ் தி லெசன் தட் ஐ லேர்ன் இன் திஸ் ஜென்மா? ரெண்டு தான். லைஃப் இஸ் நத்திங் பட் a sequence of experiences. அனுபவங்களின் கோர்வை தான் வாழ்க்கை. அதுதான் நம்ம ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்வார். நமக்கு பிறந்தப்ப நாம எதுவும் தெரியாது. பிறந்தப்ப நீங்க ஐயரா, பிராமண, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, இல்லாட்டி அமெரிக்கனா, ஆப்பிரிக்கனா, ஒன்னும் தெரியாது. பச்சை மண்ணு நீங்க. அப்புறம் சொல்றாங்க, முத்திரை குத்துறாங்க, யூ ஆர் பீயிங் பிராண்டட். ஞானம் வந்தா சிவசுத்திரன் ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த ஞானம்ங்கிறது இன்டலெக்சுவல் பேஸ்டு நாலேஜ். இன்டலெக்சுவல் பேஸ்ட் நாலேஜ் தான் கடைசி வரைக்கும் வரும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யூ ஆர் சுப்பீரியர். நோ, வாட் யூ ஆர் இன் ரியாலிட்டி யூ டோன்ட் நோ. when the body says that it will not listen to you. இது வரைக்கும் நான் ஹாப்பிலி எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சா ஒரே தலைவலி, சீக்கிரம் ஆபீஸ் போகணும், ப்ராஜெக்டை முடிக்கணும், தலைவலியே போ. Can you? Your body, your system will laugh at.
I am your master. You don't have a say even over your body or emotions. Then who are you in reality? ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த உடல் என்பது அசித்து. இதெல்லாம் கூடவே வாங்க. அசித்துன்னா ஜடம். இந்த உடம்பு ஜடம். இந்த உடம்புல இருந்து பிராணசக்தி போயிடுத்துன்னு உலுக்கு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி அதுதான் பட்டினத்தால் போயிட்டே இருந்தாரா. ஒரு சாவு வீடு எல்லாம் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா போயிட்டியே, ஐயோ மாமா போயிட்டியே, தாத்தா போயிட்டியே. இவரு திண்ணையில உணர் மூலையில் உட்காந்துட்டு ஒரு ஓன்னு அழ ஆரம்பிச்சாராம். அங்க இருந்தவங்களாம் பார்த்தாங்க, அடடா எப்பேற்பட்ட பெரியவருடா, சம்பந்தமே இல்லாம அழுதுட்டு இருக்கிறாரு, எப்பேற்பட்ட கருணை, நம்ம ஒட்டு உறவு கிடையாது, இருந்தாலும் அழறாருன்ட்டு ஒரு பெரிய பக்கத்துல போய், சுவாமி நாங்க தான் அழறோம், நீங்க ஏன் அழறீங்க? இல்ல அவர் இன்னைக்கு போயிட்டாரு, நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு காலத்துல போக போறீங்களே, நானும் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னாலாம் பட்டினத்தார். அது போல இந்த டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். ஸோ உடல் என்பது அசித்து. அசித்து நீ என்ன பண்ண தலைகிழமை நல்லா டாக்டர் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் have become the corporate companies. 24/7 எமர்ஜென்சி அட் யுவர் சர்வீஸ். ஆம்புலன்ஸ் போறது, என்னமோ பண்றது, உள்ள போறோன்னா கப்பனை பிடிச்சி உள்ள போட்டுடுவாங்க. கூட போனவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த பேஷண்ட்டுக்கு முதல்லயே தெரியாது. நீங்க வெளியே இருப்பீங்க, who is the attendant, give your Aadhaar card, your wife's Aadhaar card, etc etc etc. you will be just கையை பேசி உட்காந்துருப்பீங்க. போற வரவன்லாம் அது ஒயிட் கோட் போட்டுட்டு டாக்டர் என்ன ஆச்சு, எஸ் we are considering, wait. பேஷண்ட் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம். அவசரம் நமக்கு தான், அட்டெண்டன்ட் தான் நம்ம அவஸ்தை. அதுதான் உடல் அசித்து. இரண்டாவது, உள்ளமும் அசித்து, உங்கள் உணர்வுகளும் அசித்து. நீங்க நல்லா தூங்குறச்ச எங்க இருக்கு இந்த உடம்பு, எங்க இருக்கிறீங்க நீங்க? ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி, வேக்ஃபுல் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட். ட்ரீம் ஸ்டேட்ல அங்க வந்து மனசு தான் வேலை பண்ணிட்டு இருக்கு, உங்க உடம்பு வேலை பண்ணல. அதே டீப் ஸ்லீப் ஸ்டேட் போயிட்டீங்கன்னா மனுஷன் கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுல 24 மணி நேரம் வேலை பண்ணிட்டு அசத்தியா படுத்திருக்கோம். அருண் காலையில எந்திரிச்சு 3 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் பூலாம் வாங்கிட்டு வரணும்னு அசைன்ட் டியூட்டி, அவ்வளவு வேலை பண்ணாரு அருண். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க கல்யாண வீட்டுல. அப்ப எங்க இருந்த ஒரு குரல், அருண் அருண் என்னப்பா நீ? 100 பேர் படுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த அருண் தான் எந்திரிப்பாங்க. ஸோ தேர் இஸ் a living entity or living source of energy within that identifying itself as Arun. ஆமாமா, ஐயோ டைம் ஆயிப்போச்சு, என்னங்க டைம் ஆயிப்போச்சு, என்னப்பா 3:30 மணிக்கு போகணும், 4 மணி ஆயிப்போச்சு, எதிரி அடிச்சு பிடிச்சிட்டு போறாரு. மற்றவங்க அப்படியே தூக்கிட்டு இருப்பார். அப்போ சம்திங் வித்தின் யூ ஐடென்டிஃபைஸ் யுவர் செல்ஃப் வித் த பாடி. ஸோ அந்த சம்திங் விட்டுடுங்க. ஆக உன்னுடைய உடல், உள்ளம், உணர்வுகள் எல்லாமே அசித்து ஜடம் தேரா. அதனால்தான் சொல்றார், அதுக்கு மேற்பட்ட ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை நோக்கி போங்க, அதுதான் நீங்க. ரொம்ப அழகா ரமண மகரிஷி சொல்றார். உடல், பொறி, உள்ளம், உயிர், இருள். உயிர் இருள், உயிர் இருந்த அறியாமை, எல்லாம் ஜடம் அசத்து. ஆனதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி, சத்தான நான் அல்ல உந்தி பெற. உடல், பொறி, உள்ளம், உயிர் இருள் எல்லாம் ஜடம் அசத்து. ஆனதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற. சத்தான நான் என்றைக்குமே சத்து, சித்து, ஆனந்தம், அதுதான் நாம. சத்து என்றால் என்றும் இருக்கக்கூடிய, பர்மனன்ட், நிதர்சனமாக, நிஜமானது, நிரந்தரமானது, அதுதான். அதுதான் சத்து. சித்து என்பது எல்லாவற்றையும் அறிந்தது, நான் யார் என்பதை அறிந்தது. ஆனந்தம், இன்பமே உருவான, சுகமே உருவான ஒரு அற்புதமான நம்ம த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு குழந்தை, குட்டி குழந்தைய பாருங்க, சந்தோஷமா இருக்கும். எந்த கோபம் வரும் அடுத்த க்ஷணம் போயிடும், இந்த பாட்டு குறிச்சு விளையாடிட்டு இருக்கும்.
அதுக்கு முதல்ல எங்க அம்மா திட்டி இருப்பாங்க, உம்முன்னு போயிருக்கும் ஒரு மூலையில. ராஜான்னா உடனே ஓடி வரும். So they are made up of that purity. That's why Guruji will say, remain innocent, grow in intelligence. You have to retain that innocence. நம்ம கூட இருப்பது ஒண்ணு கிடையாது. When you are innocent, that's very beautiful. A beautiful state. ஆக அந்த சத்து, சித்து, ஆனந்தம், அந்த சத்து தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய நிரந்தரமான சக்தி எது. அப்படி பார்த்தா உணர்வு, நமக்குள்ள ஏதோ ஒரு உள் உணர்வு, அந்த உள் உணர்வு தான் உண்மையான நீ. அந்த சச்சிதானந்த தத்துவத்தின் ஒரு பொறி. You are a ray of that light. I am beingness. இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? தெரியுது. ஒரு சாப வீட்டுக்கு போனா தான், ஓ நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு, நீ பேசலையே, அப்ப நான் உயிரோடு இருக்கேன், அவர் உயிரோடு இல்லை. அப்ப அந்த உயிர் என்பது என்ன? உயிர் என்பது பார்த்தோம்னா தான் மன், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த இன்னர் அவேர்னஸ்ல இருந்து வெளிப்படுறதுதான் நம்முடைய சித்தம். ஆல் த டீப் எம்பெடட் இம்ப்ரெஷன்ஸ் that is being projected by your buddhi, and then it gets an expression through your manas. Manas expresses through the all your instruments. இதுதான் நான். அதனால go back, always go back to Godhead. பார்த்தோம்னா அந்த உணர்வு, அந்த உணர்வு, அந்த உணர்வு சரி, அந்த உணர்வு நிரந்தரமானதுன்னு எப்படி தெரியும்? அந்த உணர்வு நிஜம்னு எப்படி தெரியும்? கோபம் வந்தா உணர்வு ஒரு மாதிரி இருக்கு, சந்தோஷம் வந்தா உணர்வு ஒரு மாதிரி இருக்கு, பொசசிவ்னஸ் வந்தா உணர்வு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ மாறி மாறி செல்லக்கூடிய, அப்ப அதுவும் அசித்தா என்ற கிடையாது. அதுக்கு மேற்பட்ட ஒரு உள் உணர்வு ஒண்ணு இருக்கு. அது அடுத்தது போறாரு. என்ன போறாரு? உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின். நம்முடைய உணர்வுகள் என்ன? குருஜி சொன்ன மாதிரி கூடவே வாங்க. ஆக்ஞா, இது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், சகசிரஹாரம். ஆக்ஞா பாசிட்டிவிட்டி இஸ் விஸ்டம், நெகட்டிவிட்டி இஸ் கோபம், ஆங்கர். கம் டு த விஷுத்தா. பாசிட்டிவிட்டி இஸ் கிராட்டிடியூட், நெகட்டிவ் இஸ் கிரீட். அண்ட் கோ டு யுவர் அனாஹதா. பாசிட்டிவிட்டி இஸ் அன்கண்டிஷனல் லவ், நெகட்டிவ் இஸ் possessiveness, fear and hatred. And go to your Manipuraga. Positivity is joy and generosity. Negative is greed and jealousy. Go to your Swadhisthana. Positivity is creative thinking. Negative is your sex obsession. So, உணர்வுகள் இத்தனை இருக்கு. இத்தனை உணர்வுகள்ல உள் உணர்வு என்பது என்ன? இத்தனை உணர்வுகளை ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்கல. கோபம் வந்தா அனுபவிக்கிறோம், எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இத்தனை சொன்ன அத்தனை உணர்வுகளும் பொலாரிட்டிஸ், டியூவாலிட்டிஸ், இருமை என்பதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ். கோபம் ஞானம், வருத்தம் நன்றி உணர்வு, தூய அன்பு இல்ல பொசசிவ்னஸ், என்னுடைய, நான், எனக்கு, என்னுடைய, எனது. அப்புறம் சந்தோஷம், ஆனந்தம், பெருந்தன்மை. அடுத்தது பொறாமை, பொறாமை, பேராசை, எப்பொழுது பார்த்தாலும் பால் உணர்வு இல்ல புது படைப்பு. இத்தனைய உணர்வுகள் தான். இத்தனை உணர்வுகள் நிரந்தரமானதா? யோசிச்சு பார்த்தா கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு. They make a shift. The basis is your body is made up of 70% of water element. எந்த உணர்வு வந்தாலும் முதல்ல 3 முழுக்கு தண்ணி குடிங்க. அப்போ ஒரு நிதானம் வரும். உடனே ஜம்ப் பண்ணாதீங்க. உணர்வுகள் never ever react, always interact. அந்த தண்ணி குடிக்கிறச்சே ஒரு நிதானம் வரும். அண்ட் குருஜி சொல்ற மாதிரி the energy shift will automatically happen. You get the point? நீங்க செய்யாத தப்புக்கு உங்க அம்மா கண்ணாபுனான்னு திட்டுற, என்னடா தண்டனை, இது கூட உருப்படியா செய்ய தெரியல, இத்தினோண்டு வேலை, உருப்படியா செய்ய ஒண்ணு இல்லை. நேற்று லட்சுமி விரதம், வரலட்சுமி விரதம். அம்மா சொல்ற, டே போய் ஒரு வாழையில வாங்கிட்டு வா. சரி போறவன், அவன் போறான், கடையில போயிட்டேப்பா வாழையில கொடு. அவன் ஒரு வாழையில வடிச்சு கொடுக்குறான். இவன் நேரம் கொண்டு அம்மா வாழையில கொண்டு கொடுத்து, அட மடையா, நுனியல எல்லாம் கொண்டு வரணும் கலசம் வைக்கிறதுக்கு, இதை ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கியே, தண்டமே, இது கூடவா தெரியாது? பொசுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவன், என்ன தண்டமா? நீ என்ன சொன்ன? வாழையில வேண்டாம் சொன்ன, நீ உருப்படியா சொல்லிருக்கணும். தப்பு யாருது? உழுது. திருப்பி ரியாக்ஸ், உன்னை பேத்து தொலைச்சன,
ரியாக்ஷன். அதனால அம்மாவுக்கும் இருக்கும், பையனுக்கும் இருக்கும். ஸோ எனர்ஜி ஷிஃப்ட். அப்போ அம்மா சொன்னதை நான் கேட்கல, அம்மா சொன்ன சரியா புரிஞ்சுக்கல. சாரிம்மா, நான் அப்போ போயிட்டு இங்க பக்கத்துல இருக்கு, நான் வாங்கிட்டு நுனியில வாங்கணுமா, எனக்கு தெரியாதுமா, எனக்கு நான் கத்துக்கிறேன்னா தீர்ந்தது. த வெரி சோர்ஸ் வில் பிகம் அ ஜாய். ஆமாண்டா ஆமாண்டா, சாரிடா, நான் சொல்லியிருக்கணும், பூஜைக்கெல்லாம் நுனியில தான் போடணும்டா, நுனி வாழல் போடணும், சரி நான் சொல்லியிருக்கணும். ஸோ இம்மிடியட்லி போத் த ஹார்ட், உள்ளங்கள், உணர்வுகளின் பார்ப்பட்டது உள்ளம், அந்த உள்ளம் புரிஞ்சுக்குது. அம்மாவுக்கு அடடா நம்ம பையனை சரியா சொல்லலையேன்னு அந்த உணர்வு வருது, பையனுக்கு அடடா அம்மாட்ட சரியா கேட்காம போயிட்டேன்னு உணர்வு வருது. அங்க சந்தோஷம் நிக்குது. தட் இஸ் அ விஸ்டம். அப்ப சந்தோஷமா நிம்மதியா நிலைக்கும், உங்க பிராணசக்தி வீணாக. when you react, பிராணசக்தி ட்ரெயின் ஆகும், மல்டிபிளிசிட்டி போய்கிட்டே இருக்கும். யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டம், நமக்கு நஷ்டம். ஆக அது கூட நிரந்தரமானது கிடையாது. அதுதான் அப்ப அதை அதற்கு அடிப்படையாக உள்ள ஒண்ணு இருக்குல்ல, உள் உணர்வு, அது என்ன? ஆக அதை உணர, அந்த உள் உணர்வை உணர, இத்தனை உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை உணர வேற வழியே கிடையாது. மாடிப்படிக்கு போனோன்னு லிப்ட் எல்லாம் இல்லை வச்சுக்கோங்க, ஏணி தான் இருக்கு, ஏணி வழியா தான் ஏறிப்போம். அந்த ஏணி ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த உணர்வுகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உணர்வுகள் மூலமா தான் ஆல்வேஸ் தே வில் சே யுவர் மைண்ட் இஸ் யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், யுவர் மைண்ட் இஸ் த வர்ஸ்ட் ஃபோ. உங்கள் மனம்தான் உங்களுடைய உயிர் நண்பன், உங்கள் மனம்தான் உங்களுடைய எதிரி. ஆக இந்த மனசை ஏணி மாதிரி பயன்படுத்திக்கணும். அதுலதான் இந்த உணர்வுகள்லாம் இருக்கு. துக்க, கோபம், ஞானம், வருத்தம், நன்றி உணர்வு எல்லாம் இருக்கு. இதன் மூலமாகத்தான் நான் உள்ளுணர்வை அடைய முடியும். ரொம்ப அழகா சொல்றாரு பகவான். உள்ளதை உணர, உங்கள் உள் உணர்வை உணர்வ, உணர்வு வேறு இன்மை. மாடிப்படிக்கு போறதுக்கு கீழதான் மேல போகணும். அதுக்கு இதைதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏணி படிகளாக வேதனைகளையும் சாதனைகளாக மாற்ற வேண்டும். உங்கள் சோதனை படிகளை வெற்றி படிகளாக மாற்ற வேண்டும். தட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் லிவிங். அதுதான் வாழ்க்கையினுடைய நுண்கலை. புரிஞ்சுக்கணும். அப்ப இதன் மூலமா தான் உள்ளுணர்வு அறியணும். காம உணர்வு வரைச்ச என்ன பண்ணுது இது எனக்கு, இதே ஏன் இந்த ஆதாரம் வச்சு இது எது தூண்டுது, எதை அனுபவிக்க தூண்டுது? மாயா. ஓ, அந்த உள்ளுணர்வு. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க உள்ளுணர்வை பார்க்க பகவான் சொல்றார், உள் அதை உணர உணர்வு வேறு இன்மையின், உள்ளது உணர்வாகும் உந்தி பெற உணர்வே நாமாயிடும். அடே தனித்தனியா கிடையாதுடா, அந்த உணர்வு பூர்வமாக இருப்பது தான் நீ. அது எப்ப வரும்? இந்த சமன்பாட்டு நிலைக்கு கொண்டு வரணும். அந்த சமன்பாட்டு நிலை கொண்டு வரச்ச இட்ஸ் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ ப்ராமிஸ். உங்களுக்கும் தெரியாம, ஓ ஐ ஆம் தட், ஓ ஐ ஆம் தட், ஓ ஐ ஆம் தட். இத்தனை நாள் கேள்விக்குறியா அப்படியே சுருங்கி இருந்தேன்னா அப்படியே விரிஞ்சு பாக்குறேன். என்ன நானே ஆச்சரியமா பார்த்து, என்னடா எத்தனை நாள் தெரியாம போச்சு, நம்ம எப்போ தெரிஞ்சிருக்கணுமே, இத்தனை நாள் தெரியா போயிட்டேன். எப்பேற்பட்ட ஆனந்தமான உலகம். இதை போய் நான் சீரியஸா பார்த்துக்கிட்டு இருந்தேனே, ஒழுங்கு சீரியஸா எடுத்துக்கிட்டது. இது ஒரு விளையாட்டு. உலகம் யாவையும் தாமிழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடைய ஆறவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்யாங்களே. இட் இஸ் லைக் பிளேயிங் த செஸ் கேம், சிட்டிங் போத் த சைட்ஸ் த சேம் பர்சன். அந்த காலத்து இந்த எப்ப இருக்க தெரியல, நான் காலேஜில் இருக்க சொல்ல ஒரு பிரிண்டட் புக் வரும், த கிரேட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடின கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல செஸ் 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 கேம்ஸ், அதை நானே உட்காந்து விளையாடி பார்ப்பேன். அவர் போரிங் சம்திங் பேர்ல மறந்துட்டு இப்போ ஆனந்த்னு வச்சுக்கோங்களேன், வேற யாரோ இருக்காங்க. ஸோ அந்த கேம்னா பிரிண்ட் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, எப்படி கடைசியில் செக் வச்சு யார் ஜெயிக்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். அதை விளையாடுவேன் நான் உட்காந்து. இந்த பக்கமும் நானே ஆடுவேன், அந்த பக்கம் அது ஒரு ஜாய்ஃபுல், அது சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த விளையாட்டை விளையாடுனாங்களே, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜாய்ஃபுல்லா விளையாடி இருப்பாங்க, டென்ஷனோட விளையாடி இருப்பாங்க. ஆக டேக் த லைஃப் ஆஸ் எ கேம். அதுக்காக எல்லாத்தையுமே விளையாட்டை எடுத்துக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட். ஆக
உள்ளதை உணர உணர்வு வேறு இன்மையின், உள்ளது உணர்வாக முந்தி பெற உணர்வே நாமாயிடும். இது பகவான் ரமணர். திருமூலன் 4 வரையில அடிச்சுட்டு போயிடுற. யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். எனக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷத்தை கொடு. நேற்று வரலட்சுமி விரதம் நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, ஸ்வீட் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஒரு 10 பேர் மட்டும் கூப்பிட்டு இருப்பீங்க தெரிஞ்சவங்கள. அவங்களுக்குலாம் கிழங்கு மஞ்சள், பழம், வெத்தலை எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ கிஃப்ட் கொடுப்பீங்க. உங்களுக்கு குலாப் ஜாம் பண்ணச்சேன், எனக்கு பிடிச்சது குலாப் ஜாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் கப்பில் போட்டு கொடுப்பீங்க. அப்ப பார்த்து யாரோ ஒரு வேலைக்காரமாவோ எதோ தெரியாதம்மா உள்ள வந்துட்டாங்க. வா வா உட்காரு, இந்த பூஜை முடியல, வேலை முடிச்சுட்டு போல, எல்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுருங்க கம்மி. அப்போ அந்த உள்ளுணர்வுக்கு குலாப் ஜாமுன் தெரியுது இல்லை. வீட்டுல உள்ள போயிட்டு வேலை பட்டு தேய்ச்சிட்டு பண்ணிட்டு போறது ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்க. திருவள்ளுவர் சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. அப்பமா வா, வேலை முடிச்சிட்டியா, இந்த குலாப் ஜாமுன் பண்ணிருக்க பூஜைக்கு, நீ உட்காந்து சாப்பிடு. அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் சார் கடவுள். நீங்க தான் கடவுள். இல்ல ராத்திரி எடுத்து வச்சுக்கலாம், பையன் பொண்ணுலாம் வருவாங்க, நிம்மதியா ராத்திரி நாம சாப்பிடலாம், நாளைக்கு 2 வச்சுக்கலாம், லஞ்சுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு கையை தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஜடம் தான். அந்த உணர்வுக்கு அர்த்தமே கிடையாது. புரிஞ்சுக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின். அவர் எங்கேயோ இருக்கார் கடவுள். டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். ஊன் உணர்வுகளுடன் கூடிய இந்த உடல், கோப தாபங்கள் அத்தனை உணர்வுகளுடன் நிறைந்த உடல், உள்ளதை உணர. அப்ப உள்ளதை உணர வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். இந்த தசையும் ரத்தமும் சதையும் கூடிய உணர்வுகளுடன் கூடிய உருவம் எதிரில் நீக்குது. ஒரு ஆணாவோ பெண்ணாவோ குழந்தையாவோ பாட்டியாவோ தாத்தாவோ மூடனாகவோ ஏதோ நிக்கிற எதிரில். உனக்கு பசிச்சா சாப்பிடணும் தோணும், அவன் ஐயா பசிங்கிறான். எப்போ அந்த உள்ளுணர்வை நீ மதிக்கிறாயோ, ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற மற்றவர்களை உணர்வுகளை உன்னுடைய உணர்வுகளாக நினைக்க 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 உனக்குள் இருக்கும் இறைமை தானாக வெளிப்படும். நீதானடா இறைவன், நான் சொல்லல, திருமந்திரம் சொல். ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற as you develop that உள்ளுணர்வு through the உணர்வுகள். come with me close. நம்ம என்ன உணர்வுகள்? ஞானம், கோபம், அன்கண்டிஷனல் லவ், பொசசிவ்னஸ், ஹேட்ரட், என்னது எனக்கு. அடுத்தது ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி, கிரீட் அண்ட் ஜெலசி. அடுத்தது கிரியேட்டிவ் திங்கிங், செக்ஸ் அப்செஷன். இதெல்லாம் தான் உணர்வுகள். நம்ம கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட்? ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற. இறைவா, எனக்குள்ள உணர்வுகள் குணப்படுத்த எதிர்க்க. அப்போ அப்படி வந்து டெவலப் பண்ண சார், நீங்க எங்கேயுமே போகணும், நீங்க தான் சார் கடவுள். அது உங்களுக்கே தெரியும், நீங்க உணர்ந்துருவீங்க. உங்களை சுற்றி ஒரு ஆனந்த அலைகள் எப்பவுமே இருக்கும். உங்கள் தேவைகள் உங்கள் வாசலை தேடி வரும். உங்கள் முதல் மூச்சு கொடுத்த அந்த சக்திக்கு உங்களுக்கு தெரியும். அஷ்டமா சித்திகள் தானா இருக்கும். ஏன்னா நீங்க தான் கடவுள். இந்த ஆக்கப்பூர்வமான ஆக்கியோர் நீங்க தான். அதுதான் சொல்றார், உள்ளதை உணர்வு வேறு இன்மையின், உள்ளது உணர்வே அது உந்தி பெற உணர்வே நாமாயுடன் உந்தி பெற. அந்த உள் உணர்வு தான். அந்த மட்டும் பார்த்துட்டே போயிட்டோம்னா சார், அந்த ஆனந்தத்துக்கு இடையே கிடையாது. இட்ஸ் a promise. நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் வெளிய உலகத்தையும் நீங்க ரசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஆனந்தமா இருப்பீங்க. எல்லாருக்குமே பார்த்துருக்கோம். அத ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு அந்த மூச்சுக்கு சுதர்ஷன கிரியா உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. ரிஃபைனரி க்ரூட் ஆயில வரணும். ரிஃபைனரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம உடம்பு மனசுதான் ரிஃபைனர். அதை ரிஃபைன் பண்ணிட்டே வந்தோம்னா யுவர் நீங்க நான் தெரியல, இறைமை இருக்கிறது, இறைமையை ஒண்ணுதான், அந்த உள் உணர்வு ஒண்ணுதான். அதுல எந்த விதமான பாகுபாடு கிடையாது. அது ஹவு யூ டெவலப். இந்த உடல் இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி, இந்த பிறவி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இன்று தொடங்கியன்னு வச்சுக்கலாம். நம்ம உலகத்துக்கு வழிகாட்டுவது உபதேசங்க ஓதலாம், எடுத்துக்கிறது அவங்கவுங்க சாய்ஸ். அது உணர்ந்து அதை அனுபவிக்கிறது அவங்களுடைய விருப்பம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். நமக்கு குருஜியோட அனுகிரகத்துல நம்ம எங்கேயோ இருக்கணும். We are at a very high level, very high level, because Guruji is there with you all the 24 hours. அவரே நம்ம கொண்டு போய் சென்னை சார் நம்ம குறைச்சது ஹாப்பியா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். நம்ம தான் சார் வாங்க, ஆனந்தமா இருப்போம், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்போம், சந்தோஷமாக இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு வாழ்த்திட்டே இருக்கு. அதுதான் the best thing. Thank Jai you, sir. Gurudev. Jai Gurudev. Thank you, sir. I am blessed. Jai Thank you. Gurudev. Welcome. Jai Gurudev. Jai Jai Gurudev. Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Jai Gurudev.